என்னுடைய கணவரோ காவலுக்கு சென்றவர்கள் என்று முடித்துவிட்டு சென்றார். இதுவரை காணவில்லையே. சரி, அவர் வருகிறதற்கும் சந்தோஷமா ஆடி பாடி கொண்டிருக்கிறோம். இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம் கோடை தட்டே செவந்த பழம் இது பழம். அவர் சென்று போருக்கு சென்று 28 மாதங்கள் முன்னேறிவிட்டது. அவர் வரவில்லை. ஆனா பிரதமர் வழியாக ஆறாக சென்றது ரத்தம். ஜாமந்தூர் வந்தான். ஒரு அண்ணன் இறந்து விட்டான் என்று எனக்கு நாட்டின் பொறுப்பை கொடுத்து விட்டார். உன்னுடைய அண்ணன் செத்துட்டாரா? அப்படி என்றால் இந்நாட்டுக்கு மன்னர் நான் தான் மன்னர். இந்நாட்டுக்கு மகாராணி நான் தான் மகாராணி. நான் வெறும் சந்தோஷமா இருக்கேன். எப்படி தெரியுமா? உந்தன் பார்வையிலே போட்டு பத்துங்க. மணிமுடி தரித்து நான் அவர் சிம்மாசனம் வந்து மனைவியோடு சல்லாபமாக ஆட எவன் கொடுத்த நன்றி அத்தவன், நன்றி மறந்தவன், நான் வச்ச பாம்பு அண்ணாவுடைய தப்பியா நானே பஞ்சகம் உண்டானை பார்ப்பதே.
தானே அண்ணா அங்க அடிச்சா இங்க வலிக்குது. இங்க ஆமா உன்னை அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். அதுக்கு உன் தம்பிடா உடனே புறப்பு ரத்தம் பாக்கும். அதக்கு அவசரப்படாத. ஏய் ஏண்டி மாமா அவனுக்கு பதவி ஆசை இருக்கலாம். பக்கத்துல இருந்த நாய் தான் முன்னவர் இருக்கும்போது இளைஞர்களுக்கு அண்ணா ஒரு வார்த்தை அவனுக்கு மாமா சொன்னா ஆசை யார் மாமா விட்டது? அண்ணா நிம்மதி கேளுங்க. நீ போருக்கு சென்று 28 மாதங்கள் ஊடேறி விட்டது. ஆனா பிறந்தவத்தில் வையாக ரத்தம் ஆறாக பெருகியது. ஆனா ஜாம்பூந்தர் வந்தா ஒன்னன் செல்வர் இறந்து விட்டான் என்று அவதான் அந்த பதவியை கொடுத்தது வந்தான். ஆமா ஜாம்பூந்தர் தான் பதவி மாமா கொடுத்தாரு. அவருக்கு தெரியும். ரெண்டு மணி எடுத்துக்க பதவியா பாரதேசி நாய நீ கொடுத்து நான் வாங்க. நீ பதினாடா நீ வந்துட்டு இல்ல நான் தின்னியாள். ஆமா யார் கொடுத்தது? ஜாம்பு வேந்துரு. அப்படியா? ஆமா அவர் கொஞ்சம் கூடு மணி நீ அப்புறம் ஐயா பதினாடா ஜாம்பு வேந்துரு. நைய 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 கட்டிட்டு இருக்க. ஏங்க 10,030. யாரு? வாலி வந்திருக்கார். வாலி என்ன சாவரணியா? வரவெல்லாம் நான் சாவலியா தான் கேட்கறான். கிழக்கு பயில நான் சாகலையா செத்து நீ முடிவு கட்டு. வாலி வாலி அடிக்கிற அடிக்கிற. வெரி மச்சா குளகுடு விடானே. பெரிய மனுஷன் ஏஜாம வந்தா அண்ணா நான் இல்ல அவர் அடிக்காதா வயதில் மூத்தவர் அவர் அடிக்காதா அடிக்காதா பாவனா நான் இல்ல சமயத்தில் என்ன நடந்த சீக்கிரம் சொல்லு. சொல்றேன். வாலி சத்தியமா சொல்றேன். இந்த மன்னர் பதவியை ஏற்ற சத்தியமா சொல்றேன். எனக்கு தெரியவே தெரியாது. ஜாம்பு வந்து சொல்றேன். பாத்தியா போய் சொல்லலாமா நான் தானே உழைச்சேன். இந்த பதவி வேண்டாம் அண்ணன் வருவாரு அண்ணன் நாத்தாட்ட சொல்றதுக்கு அண்ணன் சென்றவர் இறந்து விட்டார். சத்தியமா வாலி அவன் சொல்ல சேர்த்தான். அத்தனையும் போயிட்டான். சத்தியமா சொல்றேன். இங்க வந்து பார்த்தாலும் இவன் வந்தா பதவி ஏற்றிருக்கிறான். மனைவி உரிமை பக்கத்துல நிக்கிறான். வாரி இவருக்கு துணை யார் தெரியுமா? ஆலோசனை சொல்றதுக்கு நம்ம ஆஞ்சநேயர் தான். ஆமா ஐயா ராஜா அவரு ராஜா. அம்மா மகாராணி அவரு அமைச்சர் அமைச்சர் அமைச்சர். ஒரு முறை உழைச்சார். போனவன் போயிட்டான். இனி திரும்ப மாட்டான். என்ன நடக்க போகுது அவன் எடுத்துக்க பதவியா என்ன நடக்கணும் அவன் ஆளு சொல்ல முடியுது. தலை எல்லா வீட்டுக்கு தலை பிறகுன்னு சொல்றாங்க. இதோ எது கேக்குது? இதாச்சும் என் பேச்சு போய் சொல்றேன். உன் தம்பி பொண்டாட்டி உரிமை அதாச்சும் என் பேச்சு கேக்குதா? ஒரு பெரிய மனுஷன் உங்களுக்கெல்லாம் நான் உலகக்கூடியவன் நானு. ஒரு பெரிய மனுஷன் சொல்றேன்னா அந்த வார்த்தையை கேட்கலையா? எல்லாம் பதவி வேணும் பதவி வேணும் பதவி வேணும். அவங்க தான் கேட்டாங்க. அவங்க கேட்டாங்க. என்ன செய்யறது? சத்தியமா தெரியாது. எனக்கும் ஜாம்பந்தனுக்கெல்லாம் நீ சும்மா இல்லையா? அப்படி என்றால் ஐயோ சத்தியமா சொல்றேன். எனக்கு தெரியவே தெரியாதுங்க. அந்த ஆஞ்சநேயனுக்கு ஆஞ்சநேயர்